ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரமலான் வந்தாச்சு. நம்முடைய ரமலான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக நான் இன்னைக்கு சீக்கிரமாவே தாஸ்டேவா, அதனால இன்னைக்கு சீக்கிரமாவே காலையிலேயே ஆப்பம் ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனுக்காக நான் தேங்காய் பால்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு லஞ்ச் கட்டுறதுக்காக நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் நல்லா உடச்சு போட்டு காய்கறி எல்லாம் வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்து அது கூட எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி எக் வெஜ் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகள் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அரிசியெல்லாம் எடுத்து வேக வச்சு பாஸ்மதி ரைஸ் அதை கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு அது கூட எக்கையும் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு சூப்பரா ஃப்ரைட் ரைஸ் சுட சுட ரெடி ஆயாச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து கிளாஸ்ல வந்து பாப்பாங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே நான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுத்துருந்தேன் மதியானத்துக்கு. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். நல்லா சூப்பரா இருந்துச்சு. இது மேல நம்ம கொத்தமல்லி இலைகளையும் தூவி நல்லா சுட சுட மறுபடியும் ஒரு ஃப்ரை பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா செம்மையா இருக்கும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அதுக்கப்புறமா இப்போ ஆப்பம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு மாவெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாவுல சால்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஆப்பம் மாவு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலுமே வந்து இந்த பேன் வாங்கி வச்சிருக்க ஆப்பம் நீ செய்யறதே இல்லைன்னு சொன்னாரு. அதுக்காண்டியே நான் இன்னைக்கு ஆப்பம் ரெசிபி பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு இந்த ஆப்பத்தை ஊற்றி நம்ம சுத்துன்னு சுற்றி வைக்கிறக்குள்ளாட்டியுமே ஒரு வழி ஆயிடுவோம். இப்போ ஆப்பம் நல்லா வந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஆப்பம் வராது, பரவாயில்ல. ஓரளவுக்கு நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு ஆப்பம். என் குழந்தைங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் இந்த ஆப்பம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடையில அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆப்பம் ரெசிபியும் தேங்காய் பாலும் டேஸ்ட் பண்ணுங்க, ரெசிபி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்குலாம் அமுச்சு விட்டதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு டீப் க்ளீன், அதாவது ஃபுல்லுமே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கிச்சனை தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அதுக்காக இந்த மாதிரி எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஓரளவுக்கு வைப்பர் வச்சு எல்லாமே தொடச்சி எடுத்துருவேன் நீட்டாக தண்ணி எல்லாத்தையுமே. என்னோட கிச்சன் வந்து குட்டி கிச்சன் தான். இந்த குட்டி கிச்சனை எந்த அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீட்டாக. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு எப்போவுமே சமைக்கவே பிடிக்கும். அதுக்கப்புறமா இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா சிங்க் ஏரியாவில் நல்லா கழுவி விட்டுருவேன். தேய்ச்சி அந்த ஸ்டீல் நார் வச்சு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துருவேன். அதுக்கு நான் ஸ்டீல் நார் தனியாக வச்சிருக்கேன் சிங்க் கழுவுறதுக்கு. இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி நான் எடுத்துருவேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த இது என்ன பார்க்க போறோம்னா அந்த ஃப்ரிட்ஜ் இதுதான். ஏன்னா ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஜூஸ் எல்லாம் இப்போ ரெடி பண்ணி கண்டிப்பாக இதுக்குள்ள தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்காக இந்த மாதிரி ஜூஸ் வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சாம்பிராணி புகை எல்லாமே வீட்டுக்கு போட்டு நல்லா நீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.